குட் பேட் அக்லி இந்த படம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல வந்து அஜித் சாரோட ஒய்ஃப் மாதிரியே ஏஐ வாய்ஸ்ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 90ஸ்லயே ஒரு நாவல்ல ஒருத்தரோட வாய்ஸ் மாதிரி எப்படி பேச வைக்கலாம், ஒருத்தர் உயிர் இல்லாம எப்படி உயிரோட இருக்க மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு நாவல்ல எழுதியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுங்க. ஆக்சுவலா இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். ஆனா படிக்கும்போது ஒரு த்ரில்லர் நாவல் மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. என்ன நாவல் அப்படின்னு பார்த்துடலாமா? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. எனக்கு ஒரு சஜஷன் வந்தது, இந்த புக்கை படிச்சு ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு வந்தது. ஸோ அதுல ஒரு புக்கு தான் பேசும் பொம்மைகள். எழுதியவர் எழுத்தாளர் சுஜாதா. ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற அந்த எழுத்தாளர் நமக்கே தெரியும். இது வந்து பேசும் பொம்மைகள். இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனுங்க. ஆனால் படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட இது வந்து த்ரில்லர் நாவல் மாதிரியே நமக்கு போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு சயின்ஸும் த்ரில்லிங்கும் ஒரு மிங்கிள் ஆகி போச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு நாவல். ஸோ அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருந்தது. ஸோ இது ஃபுல் கதையை நான் சொல்லி உங்களுக்கு நான் ஸ்பாயில் பண்ணலாம் விரும்பல. ஆனால் கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் படித்து பார்க்கணும். முக்கியமாக தமிழில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக படிக்கலாம். சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க படிக்கலாம். ஏஐயில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக படிக்கலாம். ஏஐ அதை பற்றி திட்டுவீங்கள நீங்கள், சே இதெல்லாம் ஒரு டெக்னாலஜி அப்படின்னு திட்டுவீங்கள, அவங்க கூட இந்த நாவலை படிக்கலாங்க. ஸோ சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். பேசும் பொம்மைகள் இதில் மெயின் கேரக்டர் மாயா. ஸோ இவங்க வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து வேலை தேடி போகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் சென்டர். ஓகே, உள்ளே போகும்போது இவங்களுக்கு அந்த டீட்டெயிலாம் தெரியாது. அங்கே வந்து ஏற்கனவே அவங்க லவ்வர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா சுனில். அங்கே வந்து 2 டாக்டர்ஸ் இருக்காங்க ரிசர்ச் பண்ணுறவங்க. ஒருத்தர் பேர் வந்து நரேந்திரநாத், இன்னொருத்தர் பேர் வந்து சாரங்கபாணி. ஸோ இங்கே என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்றது, அதாவது ஒரு சீஃப் டாக்டர் சொல்றது தான் கேட்கணும், இன்னொரு சீஃப் டாக்டர் சொல்லுவாங்க நான் சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. இங்கே மாயா வேலைக்கு போகிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூவில் மாயா செலக்ட் ஆகுறாங்க. எப்படி செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க அக்கா மேனகா அப்படின்றவங்க அந்த கம்பெனியில் அந்த ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு மேரேஜ் பண்ணிட்டு அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ அந்த வேலையை அவங்க விட்டுட்டு போனதுனால அவங்க தங்கச்சி மாயாவை பார்த்தா அப்படியே மேனகா மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பாக மேனகா வந்து ரொம்ப டேலண்டான பர்சனா. ஸோ அதே மாதிரி தான் மாயாவும் இருப்பாங்க. இந்த வேலைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. அங்கே மாயா வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்ன அங்கே ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் ப்ராஜெக்ட். டவுன்லோடிங் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தரோட பிரெயினில் இருக்க நினைவுகள், அதாவது சின்ன குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட நினைவுகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு ஒரு கம்ப்யூட்டரில் வச்சிருது. ஐ மீன் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை. அந்த பொம்மையில் நம்மளோட நினைவுகள்லாம் வச்சு நம்மளோட வாய்ஸ்லேயே பேச வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது கால் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு. இது எதுக்காக அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்மளோட நினைவுகளில் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்மளோட நினைவுகளை எடுத்து இன்னொரு உயிருக்கு அதில் வந்து இந்த நினைவுகளை வச்சு உயிர் வாழ வைக்கிறது. அப்போ நாம் இறந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், இம்மார்டாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு எப்படி எப்பயுமே ரிசர்ச் அப்படின்னா ஒரு எலி சிக்கணும்ல. ஸோ அப்படிதான் வந்து மாயாவை ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது மேனகா வந்து இவங்க டைரெக்டாக பார்த்ததே இல்லை. அப்படின்னா அவங்க அமெரிக்கா போயிட்டாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. மேனகா கூட ஃபோனில் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க திரும்ப வர மாதிரி வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ மாயாவுக்கு வந்து அந்த அந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ பிரெயின்லேருந்து அவங்களோட நினைவுகளெல்லாம் எடுக்கிறதுக்காக. இது தெரிஞ்சிடும் இந்த விஷயத்த மாயாவுக்கு. அப்போ மாயாவுக்கு தெரிஞ்சோன்னா அவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. உடனே சாரங்கபாணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓட முடியாது, ஏன்னா வந்து நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கணும், பரவாயில்ல, ஆனால் இப்போ எனக்கு விருப்பம் இல்லை, ஒருத்தரோட விருப்பத்தோடு தானே நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஓடுவாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த லேபுக்குள்ளே சுற்றி சுற்றி ஓடி வருவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல மேனகா மாதிரி அவங்க அக்கா மேனகா இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரியே ஒருத்தர் அந்த மார்ச்சரிக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா அவங்கள மாதிரியே ஒருத்தர் பார்த்தா அந்த சமயம் மாயா வந்து ஓடி தானே இருக்காங்க, ஒரு இடத்துல ஒளிஞ்சு பார்க்குறாங்க இங்கே என்ன தான் நடக்குதுன்ட்டு. அந்த சாரங்கபாணி டாக்டரும் இன்னொருத்தர் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு மேனகா கிட்ட பேசுகிறாங்க, இன்னைக்கு என்ன கிழமை? வியாழன். நான் யாரு? சாரங்கபாணி அப்படின்ற மாதிரி சும்மா, அதாவது ஒரு அசைவு இல்லை, பொம்மை எப்படி ஒரு அசைவு இல்லாமல் இருக்கும்
அந்த மாதிரி அசைவே இல்லாமல் இருக்காங்க. இவளுக்கு ஒரே ஷாக்கு. ஐயோ, நம்ம அக்கா மேனகா அப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையா, என்ன பேசும் பொம்மையா இருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கதை பயங்கரமா போகுங்க, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட. மேனகாவுக்கு என்னாச்சு, மாயா கடைசியாக அவங்கள பிடிச்சி ரிசர்ச் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டாக்டர் இருக்காங்க நரேந்திரநாத் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்வாரு மாயா கிட்ட, மாயா உன்னோட விருப்பம் இல்லாமல் இங்கே எந்த ஆப்ரேஷனும் நடக்காது, ஆனால் நீ என் கூடவே நீ எனக்கு சப்போர்ட்டாகவே இரு, எனக்கு அசிஸ்டண்ட்டாகவே இருன்னு. மாயாவுக்கு என்னன்னா, இந்த சாரங்கபாணி ரொம்ப மோசம், அவர்கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திரநாத் கூடயே இருப்பாங்க. ஒரு சமயத்தில் சாரங்கபாணி பிடிச்சி வலுக்கட்டாயமாக மாயா கிட்ட இருந்து அந்த நினைவலைகளை திருடணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவங்க ஓடி போய் நரேந்திரநாத் கிட்ட ஒளிஞ்சுப்பாங்க. நரேந்திரநாத் சொல்லுவாங்க, நீ என் கூட இருக்க வரைக்கும் எந்த கவலையுமே இல்லைன்ட்டு. ஆனால் ஓகேன்னு சொல்லிட்டு மாயாவை அமுச்சுடுவாங்க. அப்படி பார்க்கும்போது நரேந்திரநாத் என்ன சொல்லுவாங்கன்னா, சாரங்கபாணி நரேந்திரநாத்தும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஓகே வெளி உலகத்துக்கு நான் வில்லன் அப்படின்னு சாரங்கபாணி சொல்லுவாங்க, ஆனால் நம்ம 2 பேரும் கூட்டணி அப்படின்னு யாருக்குமே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாயாவோட நிலைமை பார்த்தீங்கல்ல, நரேந்திரநாத் நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு சரண்டர் ஆகும், என்னை காப்பாத்துங்கன்னு. ஆனால் இவங்க கூட்டாளிகள் பயங்கரமா. ஸோ இப்படி தாங்க நாமளும் சில பேர்த்துக்கிட்ட சில விஷயத்த ஷேர் பண்ணுவோம். நான் உன்னை நம்பிதான் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வெளியே நடிப்பாங்க, உள்ள கூட்டாளியாக இருப்பாங்க. நமக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, அதே மாதிரி தான் நடக்குது. கடைசியாக மாயாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் கேப்பில் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா, சுனில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் அமெரிக்கா போயிடுவார். அமெரிக்கா படிக்க போயிடுவார். படிச்சுட்டு திடீர்னு மாயாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை வந்துடுது. அப்படி படிச்சுட்டு திரும்ப வரும்போது மாயாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா மாயா இல்லை. ஸோ மாயாவுக்கு என்னாச்சு, மேனகாவுக்கு என்னாச்சு, அந்த பேசும் பொம்மைகள் ஆக்சுவலாக இது இல்லீகலாக பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக சாரங்கபாணி மாற்றினாங்களா, அதுக்கப்புறம் நரேந்திரநாத் என்ன ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கோம். இதே மாதிரில ஒரு கேரக்டர், லாயர் கேரக்டர் வருவாங்க, செம்ம கேரக்டர். அவங்க கணேஷ். ஸோ அவங்க பயங்கரமாக அந்த டிடெக்டிவ் வேலையெல்லாம் நிறைய பார்ப்பாங்க. எப்படி நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி அவங்களுக்கு ஒரு பிஏ இருப்பாங்க, வசந்த். ரொம்ப எப்படி சொல்கிறது, கணேஷ்க்கு ஏற்ற பிஏ தான் அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க எழுத்தாளர் சுஜாதா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 20 பேஜஸ் நமக்கு டல்லாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா அந்த வர்ணனை, அவங்க அம்மா அப்பாவை பற்றி அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பேஜ் நம்ம அந்த 30க்கு மேலெல்லாம் நீங்கள் படிக்க 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 ஐயோ வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக போகுங்க இந்த நாவல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 300-320 பேஜஸ்க்குள்ளே தான் இதில் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாகவே படித்து பார்க்கலாம். அமேசான் கிண்டல்லாம் கூட கிடைக்குது. ஸோ வெப்சைட்லேயே நீங்கள் படிக்கலாம். எழுத்தாளர் சுஜாதா அவங்க நாவல் போட்டிங்கன்னா ஆன்லைன்லேயுமே நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் படித்து பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது படிக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, அட அப்போயே ஒரு எழுத்தாளராக அவ்வளோ யோசிச்சிருக்காங்க. அதை தானே இப்போ நம்ம வாய்ஸாலாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏஐக்கெல்லாம் ஒருத்தரோட வாய்ஸை கொடுத்து அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அவங்க 1991 இவ்வளோ விஷயத்த யோசிச்சிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப வியப்பாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் படித்து பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் சில புக்ஸ் ரிவ்யூ பண்ணணும்னு தோணும்ல, அதை தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கும் ஆசையாக இருக்குங்க. ஏன்னா இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய படிச்சிருக்கோம், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம். பட் தமிழில் ரொம்ப ரேராக படிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்ற எனக்கு சில ஐடியாஸ் நீங்கள் கொடுங்க. எனக்கும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு சில புக்ஸும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க. நானும் படித்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் அந்த சம்மரியை ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.